எட்டு சினிமாலைக்கு இந்த வீடியோவில் வச்சு பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 9 லைவ் ஸ்ட்ரீமிங் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வந்து திவ்யா கணேஷ்க்கும் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வந்து முட்டிக்கிச்சு. ஸோ என்ன சண்டை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்து தேவையில்லாமல் வந்து உள்ளே நுழையிறாங்க. பிக் பாஸ் வந்து எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருங்க, கதவு மூடுறோம் அப்படின்னு சொல்லி மூடிட்டாங்க. அந்த இடத்துல வந்து பிக் பாஸ் வந்து ஃபர்ஸ்ட் வியானா மைக்கை சரியாக மாட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் திவாகர் வந்து மைக்கை சரியாக மாட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது வந்து டக்குன்னு வந்து அவங்க கேப்டனாக இருக்கிறவங்க தலை ரூம்லேருந்து கத்துறாங்க. ஏன்னா தூரமாக இருக்கிறனால கத்தி சொல்கிறாங்க, ஆனால் தயவு செஞ்சு மாட்டுங்கண்ணே அப்படின்னு சொல்லி. உடனே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி வந்து உள்ளே வராங்க. எதுக்கு கத்துறீங்க, மாட்டுவாங்கல்ல அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து உள்ளே வந்தோடனே இவங்களுக்கு வந்து சூடாயிடுச்சு. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. பார்வதி, நான் அவங்கக்கிட்ட பேசவே இல்லை, நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன திவாகர் வாயா நீங்கள் எதுக்கு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பயங்கரமாக வந்து திட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க. கான்வர்சேஷன் போயிட்டுருக்கு. திரும்பவும் வந்து பிக் பாஸ் வந்து திவாகர் சரியாக மைக்க மாட்டேங்கன்னு சொன்னோடனே இன்னும் கடுப்பாகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க பார்வதி வந்து சும்மா இல்லாமல் அவங்கள வந்து வம்பிழுக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா திரும்பவும் வந்து மாற்றி திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஒரு லெவலுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பார்வதி, நீங்கள் வந்து பேசுகிறது இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க, நான் அப்படி தான் பேசுவேன், நான் உங்ககிட்ட தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் என்கிட்ட பேசுனா நான்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்ல, அதுக்கப்புறமா கேமரா கிட்டே முன்னாடி போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பிக் பாஸ், என்ன பிக் பாஸ், நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து கேட்கவே மாட்டேங்கிறாங்க, நீங்கள்லாம் கேட்க மாட்டீங்களா இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து திவ்யா வந்து பிக் பாஸ் கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே வந்து தெரிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் சாண்ட்ராவும் சரி பக்கத்தில் இருந்துட்டு, நம்ம வெளியே பார்த்தோன்னே வெளியே பார்த்தது கூட இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப கொடூரமாக இருக்காங்க, இப்படி ஒரு பொண்ணை நல்லா பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக வந்து விமர்சிச்சுட்டு இருந்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.